பிரைஸ் தி லார்ட். பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இன்ஸ்பயர் டு இன்ஸ்பயர் என்று சொல்லி நாம் இந்த ஆண்டிலே நாம் ஊக்கப்படவும் இன்னொருவரை ஊக்கப்படுத்தவும் நாம் செயல்பட ஆரம்பிக்க போகிறோம். நாம் ஊக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்துல வாசிக்கிறது போல, தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை நாம் பலப்படுத்த வேண்டும். நம்மை பலப்படுத்தினாதான் நம்முடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும். அநேக சோர்வுகள், சோதனைகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்படி நம்மை பலப்படுத்த முடியும்னு சொன்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எதற்கென்று நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால், நம் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நம்மை நாமே பலப்படுத்திக் கொண்டு வருவோம். நம்மை நாமே ஊக்கப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்திலேயோ இன்னொருவர் செய்வதை பார்த்து நாம் ஊக்கப்படுத்தப்படுவோம். இந்த ஊக்கப்படுத்தப்படுதலுக்கு நாம் வந்த பிற்பாடு இன்னொருவரையும் ஊக்கப்படுத்த பயன்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம் மூலமாய் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். அநேகரை கட்டி எழுப்புகிற பெண்களாக நாம் மாறுவோம். நம் சாதனை புரிகிறவர்களாய் அநேக காரியங்களை ஜெயிக்கிற பெண்களாய் மாறுவோம். நாம் இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி நம்முடைய கரங்களை நாம் பலப்படுத்தி நாம் செய்கிற காரியம் நல்லது என்று அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிய முடியும்? கர்த்தர் எதற்கென்று நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, அவர் நம்ம அழைப்பை எதற்கென்று அழைத்தார், என்ன பிளான் எனக்கு வச்சிருக்கான்றது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, நம்மை நாமே அறிந்து கொண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்து வைத்திருப்போம். இந்த நாட்களிலே இந்த அறிவினால் நாம் நிரப்பப்பட அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.